ஈஸியா பணம் சம்பாதிக்கணும், உடனே பணக்காரன் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேராசையில என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் என்ன ஏன்னு தெரியாம ஒரு சில ஆப்களை வந்து போன்ல ஏத்தி அந்த போன்ல வந்து என்ன பண்றாங்க, இன்னாருக்கு இவங்களுக்கு பணம் போடுங்கன்னா பணம் போடுறது, அதே மாதிரி கேம் விளையாண்டு கேம்ல பணம் ஏர்ன் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறதுல அவங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பண்ணிடுவாங்க, அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை லாக் பண்ணிடுவாங்க, இல்ல அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, லீன் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு நிறைய கேசஸ் கிட்டத்தட்ட, அதாவது அவங்களோட அக்கௌண்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கக்கூடிய சமயத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கிளியர் ஆச்சு. என்னன்னா, முதல்ல நம்மளுடைய மக்களிடத்துல வந்து சைபர் கிரைம் பத்தி அவேர்னஸ் இருக்கா? ஏன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபா கமிஷன், ஒரு 500 ரூபா கமிஷன், இல்ல 1000 ரூபா கமிஷன் அப்படின்னு நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல பொறுத்தவரை ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்கள்னால என்ன ஆகும்னா, சுத்தமா உங்க அக்கௌண்ட்டை நீங்க யூஸ் பண்ண முடியாம போயிடும். எப்படி எந்த மாதிரினா, இப்ப பொதுவா வந்து ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய மணி வந்து ஃப்ராட்லண்ட் மணி, இல்ல அதோடைய டிஜிட்டல் டேட்டா இருந்துச்சுன்னா அது சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. டிஜிட்டல் இருந்துட்டு அரெஸ்ட் பண்ணவே வந்துருவாங்க, டேட்டா யார் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுல லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 இப்படின்னுட்டு ஒவ்வொருத்தவங்க மூலியமா என்ன இருக்கு, இந்த சைபர் கிரைம்ல வந்து நமக்கு வரக்கூடியதா இருக்கு. இந்த லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 எப்படி அப்படியும் போது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய சமயத்துல அந்த கம்ப்ளைண்ட் பணம் வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருக்கோ அவங்க லேயர் 1 கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து யார் யார்கிட்ட டிரான்சாக்சன் ஆச்சோ லேயர் 2, லேயர் 3 அதுக்கு அடுத்து அப்படியே போகக்கூடியதா இருக்கு.